ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி சுற்றுலாத்துறையை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மனிதவள மேம்பாட்டுத்துறையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துறைக்கு கீழே என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இது 424வது குறள். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை யார் கேட்குறாங்களோ அவங்க மனசில் பதிகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும். ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசணும். அது கேட்குறவங்களோட மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட பேசுகிறப்ப அதை நம்ம என்ன செய்யணுமா, நுட்பமான கருத்துக்களை ஆராய்ஞ்சு நம்ம தெளிவாக அதை கேட்கணும் அப்படின்றத தான் வள்ளுவர் நமக்கு இந்த குறள் மூலமாக விளக்கியிருக்காரு. இப்போ ஒவ்வொன்றா அந்த பள்ளி கல்வித்துறையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025-26ஆம் ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு மானியமாக ஒதுக்கப்பட்ட ரூபாய் எவ்வளவு அப்படின்னா, ரூபாய் 46,767 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, 46,767 இவ்வளோ மானியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பள்ளி கல்வித்துறை அப்படின்றப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி என்னென்ன திட்டங்கள் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க, 2025-26 என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கினாங்க. ஓகேவா, 2022 செப்டம்பர் 9ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது தொடங்கப்பட்டது. இது செயல்படுத்தக்கூடிய துறை அப்படின்னு பார்க்குறப்ப சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலையில் உணவு கொடுத்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மதிய உணவு திட்டம். இது காமராஜர் காலம், எம்ஜிஆர் காலத்தில் அப்படின்னு நமக்கு ரொம்ப சிறப்பான ஒன்றா இருந்துச்சு. இப்போ காலை உணவு திட்டம் நமக்கு செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அது 1லேருந்து 5th வரைக்கும் ஃபஸ்ட்டாக அறிவிச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு, அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள். ஓகேவா, தனியார் பள்ளிகள்லையே அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையும் இந்த காலை உணவு திட்டம் இருக்கு. நெக்ஸ்ட்டு இது மூலமா எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34,987 பள்ளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவில் தெலுங்கானாவில் இதையே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, காலை உணவு திட்டம் அப்படின்றத நம்ம இந்தியாவில் தெலுங்கானாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள்னு பார்க்குறப்ப இங்கிலாந்து, கனடாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு கழகம். இது செயல்படுத்தக்கூடிய துறை அப்படின்னு பார்க்குறப்ப தொடக்க கல்வி மற்றும் பள்ளி கல்வி இயக்ககம் இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா செயல்படுத்துகிறாங்க. இது மூலமாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப ஒரு கிளாஸ் ரூமு, ஒரு லேபு, அதுக்கப்புறம் பாத்ரூமு, காம்பவுண்ட் சுவரு, ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. பள்ளி வகுப்பு, ஆய்வகம், கழிப்பறை, சுற்றுச்சுவர், விடுதி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. விடுதி அப்படின்னு பார்க்குறப்ப ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடுதிகள் ஏற்பாடு செஞ்சு தராங்க. இதே இது ஹில் ஸ்டேஷனில் இருக்காங்க, மலைப்பகுதிகளில் இருக்காங்க அப்படின்னா அங்கே கோடை கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு பண்ணி தமிழர்களோட பண்பாடு, தலைமை பண்பு, எதிர்கால இலக்கு இதெல்லாம் வலியுறுத்தக்கூடிய விதமாக கோடை கொண்டாட்டம் அப்படின்றது மலைப்பகுதியில் கொண்டாடப்பட்டு வருது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகையா ரூபாய் 5,000 வழங்கப்பட்டுட்டு இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 5,000 கொடுத்தாங்க. 2023-24க்கு அப்புறம் 50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா, அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகையா 5,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 50,000 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நேரடி நியமனம் உச்ச வயது வரம்பு எவ்வளவு அப்படின்னா பொது பிரிவினருக்கு 45 வயசுலேருந்து 53, இதர பிரிவினருக்கு 50லேருந்து 58. இதை பற்றி சொல்லக்கூடிய ஜிஓ அப்படின்னு பார்க்குறப்ப 44, ஜிஓ நம்பர் 44. பள்ளி கல்வித்துறை எந்த நாள் அந்த ஜிஓ வெளியானது அப்படின்னா 2024 பிப்ரவரி 16ஆம் தேதி. இப்போ பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப இதை செயல்படுத்தக்கூடிய துறை என்னன்னு பார்க்கணும். இந்த திட்டத்து மூலமாக நம்ம எதுலாம் பயனடைகிறோம்,
மலை பகுதிகளையும் எந்த மாதிரி இந்த திட்டத்த செயல்படுத்துறாங்க? இது மூலமா அரசு பள்ளியில பணிபுரியக்கூடிய அந்த ஆசிரியர்களோட குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதாவது நியமனம் பண்ணாங்க, ஆசிரியரா நியமனம் பண்ணாங்கன்னா, அதுக்கான வயது வரம்பு என்ன? அப்படின்றத நம்ம லைனா வந்து படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழா மற்றும் பாரத சாரணர் சாரணியை இயக்க 75வது ஆண்டு வைர விழா எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஜம்போரி திருச்சி மணப்பாறையில் நடத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மா இருக்கு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழா, பாரத சாரணர் சாரணிய இயக்க விழா, அதாவது 75வது ஆண்டு இயக்க விழா அப்படின்றது திருச்சி மணப்பாறையில நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுவரைக்கும் நம்ம 2 இது பார்த்துருக்கோம். காலை உணவு திட்டம், பேராசிரியர் அன்பழகனோட பேர்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இல்லம் தேடி கல்வி. ஓகேவா? இல்லம் தேடி கல்வி இது ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு. கொரோனா காலத்துல நெறைய பிள்ளைங்க அதாவது சொல்லப்போனா அப்படின்னா, 10த், 12த் கூட அப்ப வந்து இயங்கல. ஓகேவா? முக்கியமா பப்ளிக் பரீட்சை அப்படின்றது கூட அப்ப வந்து நடக்கல. அப்ப கொரோனா காலம் பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, படிப்ப அப்படியே விட்டுருவாங்க, மறந்துருவாங்க அப்படின்றதுக்காகவே அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி. 1லிருந்து 8வது வகுப்பு வரைக்கும் இத வந்து செயல்படுத்துனாங்க. ஓகேவா? 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை. எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா, 2021 அக்டோபர் 27ஆம் தேதி தொடங்குனாங்க. கிட்டத்தட்ட இந்த இல்லம் தேடி கல்வியில டீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி 1.6 லட்சம் தன்னார்வலர்கள் வந்தாங்க. ஓகேவா? குழந்தைகளுக்கு சொல்லி தர்றதுக்கு 1.6 லட்சம் தன்னார்வலர்கள் வந்தாங்க. இப்ப கொரோனா தொற்று காலத்துல இந்த மாரி பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, நெறைய குழந்தைங்க வந்து அப்படியே அந்த ஸ்கூலையே வந்து அந்த ஸ்கூல் அந்த படிக்கக்கூடிய ஒன்னையே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்ப பள்ளி இடைநிற்றல சரி செய்றதுக்காகவே இல்லம் தேடி கல்வி அப்படின்றது ரொம்ப ஒண்ணும் முக்கியமான ஒரு திட்டமா வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் மாலையில 5லிருந்து 7 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து எடுத்தாங்க. இது மூலமா கற்றல் இழப்பீடு அப்படின்றது 25% மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். இத யாரு வந்து 25% மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சாண்டியாகோ பல்கலைக்கழகம். யாரு? சாண்டியாகோ பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட்டு மலைப்பகுதி மலைப்பகுதி அதே மாதிரி கல்வியில பின்தங்கிய வட்டாரங்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 1வதுல இருந்து 5வது வரைக்கும் வந்து இது வந்து ரொம்பவே விரிவுபடுத்தியிருந்தாங்க. ஓகேவா? இல்லம் தேடி கல்வினா 1லிருந்து 8 ரொம்ப ஹில் ஸ்டேஷன்ஸ் அல்லது கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதியில நம்ம 1லிருந்து 5வது வரைக்குமாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வாசிப்பு இயக்கம். வாசிப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 ஜூலை 21 வாசிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது 2023 ஜூலை 21. இதோட முதற்கட்டமா 4லிருந்து 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ, மாணவியர்களுக்கு வாசிப்பு இயக்கத்துல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வாசிப்பு பயிற்சி வந்து குடுத்தாங்க. 4த்லருந்து 9த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இப்ப நம்ம இல்லம் தேடி கல்வி என்ன பார்த்தோம்? 1லிருந்து 8த் வரைக்கும் பார்த்தோம். அப்ப வாசிப்பு இயக்கம் எந்த மாணவர்களுக்கு அப்படின்னா, 4லிருந்து 9வது படிக்கக்கூடிய மாணவ, மாணவியருக்கு. முதற்கட்டமா 11 மாவட்டங்கள்ல தொடங்கியிருந்தாங்க. 11 மாவட்டம் அப்படின்றப்ப, அந்த 11 மாவட்டங்கள்ல இருந்த ஸ்கூல்களோட எண்ணிக்கை அ 914 914 பள்ளிகள்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த வாசிப்பு இயக்கத்த முதற்கட்டமா தொடங்குனாங்க. இந்த வாசிப்பு இயக்கத்துல கவர்மெண்ட்டே மெட்டீரியல் வந்து குடுத்துச்சு. 70 வாசிப்பு இயக்க புத்தகங்கள். ஓகேவா? 70 புக்ஸ் வந்து இருக்கும். அதோட ஒரு கையேடு வந்து இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கணும். 70 வாசிப்பு இயக்க புத்தகம் மற்றும் ஒரு கையேடு. இத வந்து எப்படி குடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 53 புக்ஸ் வந்து குடுத்தாங்க. அடுத்து 70 புக்ஸ் குடுத்தாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 250 புக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா குடுத்து ஆகணும் அப்படின்றத ஒரு எய்மா வந்து வச்சிருந்தாங்க. இது முதற்கட்டத்துல நடந்தது. ஓகேவா? வாசிப்பு இயக்கமே முதற்கட்டம், அடுத்த கட்டம்னு இருந்துச்சு. அடுத்த கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, 4த்லருந்து 9த் வரைக்கும் இருந்தத, 1 ஸ்டாண்டர்ட்லருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விரிவுபடுத்துனாங்க. வாசிப்பு இயக்கம் 1வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே விரிவுபடுத்துனாங்க. 11 மாவட்டங்கள்ல இருந்தது. இப்ப ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லா மாவட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த வாசிப்பு இயக்கத்துல புக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு புக்ல எத்தன பேஜஸ் இருக்கும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 16 பக்கங்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. ஓகேவா? அதாவது அந்த குழந்தைகளுக்கு வாசிக்கணும். நெறையா பேஜஸ் இருந்தாலும் வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். ஒரு வெறுப்பு வந்துரும். இது 16 பக்கம் தான் அப்டின்றப்ப டக்கு டக்குன்னு பிள்ளைங்க வந்து வாசித்துருவாங்க. அப்ப புக்கு மாணவர்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு.
மொத்தம் இதில் 4 நிலைகள் வந்து இருக்குது. என்னென்ன நிலைகள் அப்படின்னா நுழை, நட, ஓடு, பற. நுழை அப்படின்னா என்னென்னா சின்ன குழந்தைங்க பிக்சர்ஸ் இருந்தால் அந்த பிக்சரை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எழுத்துக்கூட்டி அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அது நுழை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 2வது ஸ்டேஜ் நட, அதாவது சென்டென்ஸ் ரீட் பண்ணக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட அந்த ஸ்டேஜ் வந்து நட. ஓடு அப்படின்றது 3வது ஸ்டேஜ், ஒரு பேராகிராஃப் வாசிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து 3rd ஸ்டேஜில் இருந்தாங்க. பற அப்படின்றது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இப்போ எப்படி நம்ம ரீட் பண்ணுறோமோ சுயமாக ரீட் பண்ணக்கூடிய அந்த விதத்தில் இருந்தவங்க வந்து 4வது ஸ்டேஜ். நுழை, நட, ஓடு, பற அப்படின்னு சொல்லி வாசிப்பு இயக்கத்தில் மொத்தம் 4 நிலைகள் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கலர்ஸும் வந்து இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பிங்க், லைலக் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த நுழையில் பார்த்தோம்ல இவங்களுக்கு பிங்க், லைலக் கலர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரெட், எல்லோ அப்படின்றது 2ஆம் நிலை, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அப்படின்றது 3ஆம் நிலைக்கு, பர்பிள், கோல்டு, ஒயிட் அப்படின்றது 4ஆம் நிலைக்கு அலோகேட் பண்ணியிருந்த நிறங்கள். ஓகேவா? அப்போ வாசிப்பு இயக்கம் முதற்கட்டம், அடுத்த கட்டம், 3வது வந்து நம்ம என்னென்ன ஸ்டேஜ் இருந்துச்சு, 4வது அதில் என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்றத இந்த வாசிப்பு இயக்கத்தில் நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நலம் நாடி செயலி. நலம் நாடி செயலி இதை தொடங்கி வச்சவங்க யார் அப்படின்னா இதற்கு முன்னால் கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு செயலி தான் என்ன அப்படின்னா நலம் நாடி செயலி. இது மூலமாக சிறப்பு கல்வி, பிற உதவி அப்படின்றது கிடைக்கப்பட்டுச்சு. அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 21 வகையான குறைபாடுகளை கண்டறிஞ்சு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து கண்டறிஞ்சு அதை சரி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் வந்து என்ன அப்படின்னா நலம் நாடி செயலி. 21 வகையான குறைபாடுகளை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு சரி செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட செயலி நலம் நாடி செயலி. இப்போ இந்த செயலி வந்ததுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சி வீதம், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வளர்ச்சி வீதம் எவ்வளவா உயர்ந்துருச்சு அப்படின்னா 85.19% உயர்ந்துருச்சு. 2015-16 கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85.19% உயர்ந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வானவில் மன்றம். இது எதுக்கு, யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு அறிவியல்லையும் கணிதத்திலையும் ஆர்வத்தை மேம்படுத்துறது தான் ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா வானவில் மன்றம். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு கணிதத்திலையும் அறிவியல்லையும் ஆர்வம் வரணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வானவில் மன்றம். எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2022 நவம்பர் 28 தொடங்கினாங்க. தொடங்கி வச்சவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கணும். எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படின்னா திருச்சியில் காட்டூர் பாப்பாக்குறிச்சி அப்படின்ற இடத்துல தொடங்கினாங்க. ஸ்பெசிஃபையாக சொல்லணும் அப்படின்னா ஆதி திராவிடர் நலம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த வானவில் மன்றம் அப்படின்ற அந்த அமைப்பை வந்து முத தொடங்கி வச்சாங்க. இதில் யாருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டெம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். ஓகேவா? வானவில் மன்றம்னாலே கணக்கும் சயின்ஸும் வந்து அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்றது தான். இந்த வானவில் மன்றம் மூலமாக இதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது வந்து அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வி சுற்றுலா கூட்டிகிட்டு போனாங்க. ஐஐடி, இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 710 கருத்தாளர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பள்ளிக்கு நேரடியாகவே விசிட்டாக போய் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வானவில் மன்றத்தோட நோக்கம் என்ன, எங்கே தொடங்கப்பட்டுச்சு, எந்த தேதி, யார், இது எந்த ஸ்டாண்டர்டு குழந்தைகளுக்கானது, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி கற்போம். ஜூலை 2023 தொடங்கப்பட்ட ஒன்று தான் எது அப்படின்னா தமிழ் மொழி கற்போம் அப்படின்ற ஒரு திட்டம். இது 1லேருந்து 8th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக முதல் நிலையில் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இதையும் தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி படிச்சுக்கணும். நான் நோட்ஸ் அப்படின்றனால குட்டி குட்டியாக எழுதியிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிட்டாலும் சரிதான், அல்லது ப்ரீஃபாக எழுதிக்கிட்டாலும் சரிதான். தமிழ் மொழி கற்போம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஜூலை 2023. 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்காக முன்னாள் கல்வி அமைச்சர் தொடங்கி வச்சார்.
பிற மாநில தொழிலாளர்களின் இந்த தமிழ் மொழி கற்போம் அப்படின்றதுக்கு கீழே என்ன பண்றாங்க? இதோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன நோக்கம் அப்படின்னா, பிற மாநிலத்தில இருந்து நம்ப மாநிலத்துக்குள்ள வந்து என்ன செய்றாங்கன்னா, வேலை செய்றாங்க. அப்ப பிற மாநில தொழிலாளர்களோட குழந்தைகள் தங்கள் தாய்மொழியுடன் தமிழ் மொழியையும் தங்கு தடையின்றி பேச, எழுதுவது நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா, தமிழ் மொழி கற்போம். நம்ம ஸ்டேட்ல வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, இப்ப நார்த் இண்டியன்ஸ்லாம் இருக்காங்க. இப்ப ஃபேமிலியோட இங்க நம்ப மாநிலத்தில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளிகளோட குழந்தைகள் அவங்க மொழியையும் கத்துக்கணும், நம்ப தமிழ் மொழியையும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் மொழி கற்போம் அப்படின்ற திட்டம். இது எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, மொத திருப்பூர்ல தொடங்கியிருக்காங்க. திருப்பூர்ல இருந்த 14 ஒன்றியங்களையும் தொடங்குனாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு யாரு தொடங்கி வச்சாங்க அப்படின்றத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006. தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம். இது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1ல இருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் எது அப்படின்னா, தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம். இது தமிழ் மீடியத்தில படிக்கக்கூடிய பிள்ளைக, ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் தானான்னா கிடையாது. பிற வாரிய பள்ளிகளுக்கும் இத வந்து விரிவுபடுத்துனாங்க. எப்ப அப்படின்னா, 2014, 15ல பிற வாரியங்கள்ல படிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுமே தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 2014, 15ல இந்த திட்டத்த விரிவுபடுத்துனாங்க. நெக்ஸ்ட்டு 2023, 24ஆம் கல்வியாண்டில் உயர்கல்வி சேர்க்கை அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமானது. 47% இருந்தது. அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்களேன். 47ஆ இருந்தது. 74% உயர்ந்துச்சு உயர்கல்வி சேர்க்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம தேசிய சராசரி 28%ஐ விட 46% அதிகம். ஓகேவா? நம்ம தேசிய சராசரிய விட உயர்கல்வி சேர்க்கை நம்ம மாநிலத்தில அதிகம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாதிரி பள்ளிகள் திட்டம், மாடல் ஸ்கூல் ஸ்கீம பத்தி பார்க்கலாம். இது நவீன கற்றல் சூழல உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம். ஓகேவா? இதுல 38 மாவட்டங்கள்லயும் ஒரு மாதிரி பள்ளி அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. இதுல வந்து கலைவா, அரசு மாதிரி, உண்டு உறைவிட பள்ளிகளை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பள்ளிகள்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சிஸ்டம் ஃபெசிலிட்டீஸ் இருக்கும், லேப் ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். நல்லா ஹைடெக் லெவல்ல வந்து இத வந்து அரேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அப்படின்ற ஒரு திட்டம். இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, பொதுமக்கள், குறு, சிறு, பெருநிறுவன பங்களிப்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது. இப்ப நம்ம படிச்சு வந்த ஸ்கூல நம்ம டெவலப் பண்ணணும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? பொதுமக்களா இருக்கலாம், நிறுவனங்களா இருக்கலாம். குறு, சிறு நிறுவனமா இருந்தாலுமே, அவங்க படிச்ச பள்ளிகள நம்ம என்ன செய்யணும்? மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கொண்டு வந்தது தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி. எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா, 2022 டிசம்பர் 19ல தொடங்குனாங்க. தொடங்கி வச்சவரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுக்காக பொதுமக்கள்ட்ட இருந்தும், நிறுவனங்கள்ல இருந்தும் ஆ ஆறா 658.67 கோடி நிதி திரட்டப்பட்டது. ஓகேவா? பொதுமக்கள், நிறுவனங்கள்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு 658.67 கோடி வந்து குடுத்தாங்க. இது மூலமா 11,590 பள்ளிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மணற்கேணி அப்படின்ற ஆப்ப பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா, 2023 ஜூலை மாசம் தொடங்கப்பட்டது. இது 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவ, மாணவியருக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இதுல என்ன இருக்கும், இந்த ஆப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, 3Dலயும் இருக்கும், 2Dலயும் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து வினாடி வினா இருக்கும். தமிழ்லயும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடான விளக்கப்படங்கள் வந்து இருக்கும். அதுதான் மணற்கேணி ஆப். நெக்ஸ்ட்டு தனியார் பள்ளிகளுக்கென தனி இயக்ககம் 2023 ஜனவரில தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? தனியார் பள்ளிகளுக்கு என தனி இயக்ககம் 2023 ஜனவரியில் தொடங்கப்பட்டது. சிபிஎஸ்இயா இருந்தாலும் சரி, பிற வாரிய பள்ளிகளா இருந்தாலும் தமிழ் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் தமிழ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. மற்ற வாரியங்கள்லயும் தமிழ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த தமிழ் டீச்சருக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் வந்து குடுத்துருக்காங்க. 3565 டீச்சர்ஸுக்கு ட்ரெய்னிங் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம். இத பத்தி சொல்லக்கூடிய சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 2009. 2009. நெக்ஸ்ட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்த பத்தி பார்க்கலாம். தென் மாவட்ட மக்களுக்கானது.
இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா, மதுரையில வந்து தொடங்கியிருக்காங்க. தென் மாவட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய லைப்ரரி மதுரையில தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம சென்னையில வந்து பெரியார் லைப்ரரி இருக்குன்னு பார்த்தோம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குன்னுலாம் படிச்சிருப்போம். இப்ப தென் மாவட்டத்தில இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய விதத்தில, மதுரையில அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூலகம் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஜூலை 15, 2023 கருணாநிதி அவர்களின் 100வது விழாவை முன்னிட்டு, ஓகேவா? 100வது பிறந்த நாளை முன்னிட்டு, எந்த விழா அப்படின்னா, பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நூலகம் வந்து அமைக்கப்பட்டது. 9 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த நூலகத்த அமைக்க 218 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தரைத்தளத்தோட சேர்த்து மேல ஃப்ளோர்ஸ் வந்து எத்தன இருக்கும்னா, 7 தளங்கள் வந்து இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 3 லட்சத்தி சில்ற புத்தகங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? 3.6 லட்சம் புத்தகங்கள் வந்து இந்த லைப்ரரியில வந்து இருக்கு. இன்னைக்கு நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து மில்லியன் கணக்குல புக்ஸ் வந்து இருக்கு. 1.5 மில்லியனுக்கு மேல புக் இருக்கு. ஆரம்பிக்கப்பட்டப்ப இவ்ளோ புக்ஸ் இருந்துச்சு. இப்ப நாளடைவுல புக்ஸ் வந்து சேர்ந்திருக்கும்ல. 1.5 மில்லியன் புத்தகங்கள் வந்து அங்க வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்க அட் அ டைம்ல 500 பேர் அந்த அரங்கத்துல வந்து இருக்கலாம். 200 சேர்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல போட்டிருந்தாங்க. இது வந்து மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, லீவ்ல வந்து இருக்கும். லைப்ரரிக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவு. அங்க அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு மண்டே வந்து லீவு. ஓகேவா? மார்னிங் 8 டூ நைட் 8 வரைக்கும் வந்து என்னன்னா, அந்த லைப்ரரி வந்து இயங்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தரலாம். செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம். அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இதுக்கு ரூபாய் 40 லட்சம் செலவு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் சென்னையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? சென்னையில கோட்டூர்புரத்துல இருக்கு. அங்க தான் இந்த அரங்கத்த அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அறிஞர்களோட ஃபோட்டோஸு, அவங்க சொன்ன அந்த முக்கியமான குறிக்கோள்கள், மேற்கோள்கள் எல்லாமே அங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன். இவரோட ஊர் வந்து சீர்காழி. அதனால இவர் ஊர்லயே இவரோட பேர்ல ஒரு லைப்ரரி வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு 1.32 கோடியில செலவு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த அரங்கநாதன் அவர்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, நம்ம இந்தியாவோட நூலகவியலின் தந்தையா இருக்கக்கூடியவர் இவர் தான். ஓகேவா? இவர் லைப்ரரிக்கு அப்டின்னு சொல்லி 5 ரூல்ஸ வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? என்னென்ன ரூல்ஸ்ன்றத விட எத்தனென்ன அப்டின்றத மட்டும் நீங்க நோட் பண்ணி இந்த இடத்துல படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு சென்னா புலவர் ஆ. கார்மேகனார் இவருக்காக ஒரு நூலகம் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? இவரோட பெயர்ல. இவருக்காக அப்படின்றப்ப இவரோட பெயர்ல ஒரு நூலகம் வந்து கட்டியிருக்காங்க. இவரோட ஊர் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல இவருக்காக ஒரு கிளை நூலகம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த நூலகத்துல இவரோட சிலையும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ராமநாதபுரம் அபிராமம் அப்படின்ற இடத்துல சென்னா புலவர் கார்மேகனாருக்காக ஒரு நூலகம் வந்து கட்டப்பட்டிருக்கு. 40 லட்சம் செலவுல. ஓகேவா? அப்ப நம்ம 3 இது பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம், பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதனோட நூலகம் 1, சென்னா புலவர் கார்மேகனாரோட நூலகம் 1. நெக்ஸ்ட்டு தகைசால் பள்ளிகள பத்தி பார்க்கலாம். தகைசால் பள்ளிகள் அப்படின்றது சென்னையில பாரதி மகளிர் காலேஜ்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால 2022ல தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கி வச்சாங்க. ஓகேவா? சென்னையில பாரதி மகளிர் கல்லூரியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தகைசால் பள்ளிகள் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து 2022ல தொடங்கப்பட்டது. இந்த தகைசால் பள்ளிகள் அப்படின்ற திட்டத்த லான்ச் பண்றப்ப ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து வந்தாரு. யார் அப்படின்னா, அவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு முதற்கட்டமா 26 தகைசால் பள்ளிகள் இருந்துச்சு. 15 மாதிரி பள்ளிகள் இருந்துச்சு. இந்த தகைசால் பள்ளிகள் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலையும், ஒவ்வொரு அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகள்ல எவ்வளோ ஃபெசிலிட்டீஸ் வந்து குடுக்குறாங்க. அதுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு முக்கிய நோக்கமா கொண்டிருந்தாங்க. ஓகேவா? இது எந்த திட்டத்த அடிப்படையா வச்சு இந்த தகைசால் பள்ளிகள உருவாக்குனாங்க அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்ற திட்டத்த அடிப்படையா வச்சு தான் தகைசால் பள்ளிகள் அப்படின்ற திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அதாவது டெல்லி அரசின் மாதிரி பள்ளி திட்டத்தின் அடிப்படையில் இந்த தகைசால் பள்ளிகள் நமது மாநிலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கேஜிபிவி கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம் அப்படின்றதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2004ல நம்ம இந்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்ற ஒரு திட்டம்.
இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அதே மாரி சிறுபான்மையினர்கள், பொருளாதாரத்தில பின்தங்கி இருக்கக்கூடியவங்க. இதில முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு தங்குறதுக்கு நல்ல வசதியோட கூடிய ஒரு நல்ல ஒரு கல்விய குடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்ற திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? அதாவது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அது எந்த கேஸ்ட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு தங்கும் இடத்துடன் கூடிய வசதியான கல்வியை, தரமான கல்விய குடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். முக்கியமா கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். இது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு. இதோட நோக்கமே என்ன அப்படின்னா, பெண் கல்விய மேம்படுத்தணும், அதிகப்படுத்தணும். பாலின இடைவெளிய குறைக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? இவங்க எவ்வளவு இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நம்ம அரசாங்கம் அப்படின்றத பார்க்கலாம். 75% எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறுபான்மையினர் சமூக பெண்களுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? 75% வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறுபான்மையினர் இந்த பெண் குழந்தைகளுக்காக. 25% வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்காக, அந்த பெண் குழந்தைகளுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இத்திட்டம் தற்போது இந்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. ஓகேவா? சமக்கர சிக்ஷா திட்டத்துக்கு கீழ இந்த திட்டம் செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த கிராமப்புறங்கள்ல மேக்ஸிமம் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அதிகபட்சமா 8th வரைக்கும் தான் படிக்க வைக்கிறாங்க. அப்ப 8தோட அவங்க பள்ளி கல்விய வந்து அந்த இடைநிற்றல தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது முக்கியமான திட்டம். ஓகேவா? இதுல 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதி வசதியும் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவாசிய வித்யாலயா NSCBAV. ஓகேவா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவாசிய வித்யாலயா. இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நாடு முழுவதும், நாடு ஃபுல்லா, நம்ம இந்திய நாடு ஃபுல்லா பின்தங்கி இருக்கக்கூடிய, முக்கியமா நகர்ப்புறத்துல, இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம்? கிராமப்புற பெண்களுக்குன்னு பார்த்தோமா? இந்த நேதாஜி அப்படின்னு பார்க்குறப்ப நகர்ப்புறத்துல புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவு இல்லாம இருப்பாங்கல்ல, நம்ம ரோட்ல எல்லாம் நிறைய குழந்தைகள பார்த்துருப்போம். அந்த ஆதரவற்ற நகர்ப்புறத்துல புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தரமான கல்விய குடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். இந்த ஒரு திட்டமும் சமரக்ஷ சிக்ஷா அப்படின்ற திட்டத்துக்கு கீழ செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல 11 மாவட்டங்கள்ல 15 உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கு. 4 மாவட்டங்கள்ல 4 விடுதிகள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே படிக்கக்கூடிய, இங்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 200 வந்து மாசமா ஒரு ஊக்கத்தொகையா குடுக்குறாங்க. இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மகிழ்முற்றம் மாற்றத்திற்கான பயணம். ஓகேவா? இது 2024, 25 இந்த கல்வியாண்டுல தொடங்கப்பட்டது. எந்த டேட் அப்படின்னா, குழந்தைகள் தினம் நவம்பர் 14 அன்னைக்கு தொடங்குனாங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கிட்ட தலைமை பண்பு அப்படின்றது உருவாகணும். குழு உணர்வ உருவாக்கணும். ஓகேவா? ஒரு டீமா செயல்படணும். நான் மட்டும் தான் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. தலைமை பண்பு, யாராவது முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி வந்து பேசணும். அந்த தைரியம் இருக்கணும். ஒரு குரூப்ப வழிநடத்த தெரியணும். அது நம்ம ஸ்கூல்ல இருந்தே உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேவா? குழு உணர்வ வளர்க்கணும். தலைமை பண்ப மேம்படுத்தணும். அத உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் மகிழ்முற்றம். இதுல வந்து 5 டீமா வந்து பிரிப்பாங்க. 5 குழுக்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்ம படிச்சிருக்கோம்ல இந்த 5 நிலங்கள். அந்த 5 நிலத்தோட பேரா வச்சு ஸ்டூடண்ட்ஸ 5 குழுவா வந்து பிரிக்கிறாங்க. அந்த 5 குழுவா வந்து பிரிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனி நேம் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒரு ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் குடுத்துருப்பாங்க. ஒரு தனி சின்னம், லோகோ வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட அரசின் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு 2023, 24 ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? 2023, 24ல இருந்து ஹெச்எம் இருப்பாங்கல்ல, ஸ்கூலோட ஹெச்எம், அவங்களுக்கு வந்து தர்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல செலக்டடா 100 ஹெச்எம் செலக்ட் பண்ணி தர்றாங்க. அந்த 100 ஹெச்எம் என்னதெல்லாம் மேம்படுத்தியிருக்கணும்? கல்வியிலயும் பிள்ளைக இருக்கணும், விளையாட்டுல
மாணவர்களையும் இருக்கணும். மாணவர்களோட மேம்பாடு, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அவங்க வந்து பெஸ்ட்ட வந்து குடுத்தாங்க அப்படின்னா, அந்த மாரி இருக்கக்கூடிய 100 தலைமை ஆசிரியர்களுக்கு என்ன செய்றாங்க, ஆண்டுதோறும் இந்த விருது வந்து குடுக்குறாங்க. இந்த விருதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு விருது, ஒரு பாராட்டு கேடயம் இருக்கும். 10,00,000 வந்து தர்றாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் இதுக்கு 10,00,00,000 ஊக்கத்தொகை வந்து குடுக்குது. ஓகேவா? ஒரு ஆசிரியருக்கு என்னது 10,00,000 வீதம் 100,00,00,000 வந்து ஊக்கத்தொகையா கவர்மெண்ட் வந்து குடுத்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம். இதுவும் கொரோனா டைம்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1லயே இத பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, 2025க்குள்ள அடிப்படை இலக்கியம், எண்கள உறுதி செய்யணும். இப்ப குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1, 2, 3 தெரியணும். 100 அப்படின்றது தெரியணும். 1 போட்டு 2 0 போட்டா அது 100. 1, 0, 1ன்னா அது 101 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதே மாரி இலக்கியங்கள், எழுத்துக்கள தெரியணும். இந்த ஹெட்டிங்கே பாருங்களேன். எண்ணும் எழுத்தும். எழுத்துக்களும் எண்ணும் மாணவ, மாணவியர்கள் என்ன செய்யணும்? அத அடிப்படையா இருக்கத கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் எண்ணும் எழுத்தும் திட்டம். இது கொரோனா டைம்ல கொண்டு வரப்பட்டது. 2025க்குள்ள மாணவர்களுக்கான அடிப்படை வாசிப்பு, கணித அறிவ வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது இதோட முக்கியமான நோக்கம். இது எந்த குழந்தைகள்ட்ட செயல்படுத்தப்படுது அப்படின்னா, 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து இருக்கு. இது எந்த இடத்துல தொடங்குனாங்க அப்படின்னா, திருவள்ளூர்ல அழிஞ்சிவாக்கம் அப்படின்ற இடத்துல தொடங்குனாங்க. ஜூன் 2022ல தொடங்கப்பட்டது. ஓகேவா? 2023லிருந்து இத 4த் ஸ்டாண்டர்டுக்கும், 5த் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்காக கவர்மெண்ட் 152,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1.13 லட்சம் அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவ்ளோ டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரெய்னிங் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் 1976ல வந்து தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் வந்து 100% எழுத்தறிவ அடையணும். ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு எழுத்துக்களும் தெரிஞ்சிருக்கணும், எண்ணும் தெரிஞ்சுக்கணும். அப்ப படிப்பறிவு அப்படின்றது, எழுத்தறிவுன்றது 100% இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்வி இயக்ககம் ஒண்ணு உருவாக்குனாங்க. அது 1976ல. நெக்ஸ்ட்டு சிறப்பு எழுத்தறிவு திட்டம். சிறப்பு எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து 2024, 25 இந்த கல்வியாண்டுல தொடங்கப்பட்டுச்சு. இது யாருக்காக அப்படின்னா, சிறையில இருப்பாங்கல்ல குழந்தைகள். தெரிஞ்சோ, தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டு சிறையில அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள்ல இருப்பாங்கல்ல, அந்த சிறைவாசி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் சிறப்பு எழுத்தறிவு திட்டம். இதுக்காக 30,00,000 செலவு பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட். இதுல 1470 சிறைவாசிகளுக்கு படிப்பறிவு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 2023ல தொடங்கப்பட்டது. இதோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான இலக்கியங்கள், பெருமை நம்ம தமிழகத்த பத்தி சொல்லக்கூடிய பெருமைகள சொல்லக்கூடிய, பொது அறிவுகள், அறங்கள சொல்லக்கூடிய இலக்கியங்கள் நெறையா இருக்கு. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இலக்கியத்த உலக அளவுல கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழா தான் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா. படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்காக வருஷத்துக்கு 6 கோடி ஒதுக்கீடு பண்றாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்கள். தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948ன் கீழ் 1972ல் உருவாக்கப்பட்டது புது நூலக இயக்குனரகம். ஓகேவா? பொது நூலக சட்டம் எந்த வருஷம்? 1948. இந்த சட்டத்த அடிப்படையா வச்சு தான் 1972ல பொது நூலக இயக்குனரகம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? சட்டம் 1948. இந்த பொது நூலக இயக்குனரகம் உருவாக்கப்பட்டது 72. இதுல 4681 நூல்கள் வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நூலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த பிடிஎஃப்ல இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நம்ம 6த், 7த் புக்கு, 9த் புக்ல எல்லாம் தமிழ் புக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம், கன்னிமரா நூலகம், தஞ்சை நூலகம், இந்த நூலகத்த பத்திய ஒரு பாடம் வந்து இருக்கும். அங்க நல்லா டீட்டெயில்டா நம்ம வந்து படிச்சுக்கலாம். கன்னிமரா பொது நூலகம் 1896ல சென்னையில உருவாக்கப்பட்டது. ஓகேவா? செய்தித்தாள் விநியோக சட்டம் 1954ன் கீழ் அனைத்து இந்திய வெளியீடுகளின் நகல்களை இந்நூலகம் பெறும். 1954 பொது விநியோக சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழ என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுல எந்த ஒரு நியூஸ் பேப்பரோ, ஏதோ ஒரு இதழோ வருது அப்படின்னா, அதோட நகல் நம்மகிட்ட எத்தன வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட நம்ம 1வது படிச்ச அந்த இது நம்ம ஒரு பார்ட்டி ஆகுற வரைக்கும் கூட வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இல்லாம போயிரும். பொத்தி பொத்தி வச்சிருந்தா நம்ம வந்து வச்சிருக்கலாம்.
ஆனா, அத ரொம்ப சேஃபா வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எது அப்டின்னா, கன்னிமாரா பொது நூலகம். அங்க கண்டிப்பா நகல்கள் வந்து இருக்கும். இங்க 9.6 லட்சம் நூல்கள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 சென்னையில உருவாக்கப்பட்டது. இங்க 7.01 லட்சம் நூல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்கு 2024ல நவம்பர் 6ஆம் தேதி அடிக்கல் நாட்டுனாங்க. நெக்ஸ்ட் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திருச்சியில இருக்கு. இதுக்கு 2025 மார்ச் 21ல அடிக்கல் நாட்டுனாங்க. இது உலகத்தரம் வாய்ந்ததா உருவாக்கப்பட்டுட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப மொத்தம் 4 இந்த பிடிஎஃப்க்கு கீழ நமக்கு எவ்வளோ நூல்கள் எங்கெங்க இருக்கு, எங்க அடிக்கல் நாட்டுனாங்க, எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1970ல் தமிழ் வெளியீட்டுக் கழகம் பாடநூல்களை அச்சடித்து வழங்கும் நோக்கத்தோடு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்ற பெயரில் மறுசீரமைக்கப்பட்டது. இப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நமக்கு கவர்மெண்ட் அச்சடிச்சு தர்றாங்க. அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தமிழ் வெளியீட்டுக் கழகம் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க 1970ல். ஓகேவா? அதோட பேரை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் இதே பேரு 1993ல தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. எப்படி இருந்த பேரு எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஆண்டுல மாற்றப்பட்டுச்சு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் உயர்கல்வி 1960களின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காலேஜ் அப்படின்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். ஆனா இப்ப தமிழ் வழியிலையும் எல்லா இதையுமே படிக்கிறாங்க. ஹிஸ்டரியும் தமிழ்ல படிக்கிறாங்க, எக்கனாமிக்ஸும் தமிழ்ல படிக்கிறாங்க. அப்ப 1960ஓட பிற்பகுதியில தமிழ் வழியில உயர்கல்வி அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் படைப்புலகம் அப்படின்னு ஒரு நூலு. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா இமயம் அவர்கள். இந்த நூலை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2024 டிசம்பர் 27 அன்னைக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா வெளியிட்டாரு. ஓகேவா? அந்த நூல் யாரு, நூலோட ஆசிரியர் யாரு, எப்ப வெளியிடப்பட்டது அப்படின்றத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெரியார் சிந்தனைகள் மொழிபெயர்ப்பு திட்டம். பெரியார் சிந்தனைகள் 21 மொழிகள்ல வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? 5 குறுநூல்கள் கிட்டத்தட்ட 11 மொழிகள்ல வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா 21 மொழிகள், 5 குறுநூலை மட்டுமே 11 மொழிகள்ல வெளியிட்டிருக்காங்க. அதாவது முதல் தொகுதி. அது என்னென்ன மொழிகள் அந்த 11 மொழிகள்ன்றத பார்த்துடலாம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜப்பானியம், அரபு, ரஷ்யன். ஓகேவா? அந்த 11 மொழிகள்ல முதல் தொகுதியானது வெளியிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நூல் வெளியீடு. இந்த திருவள்ளுவர் சிலை அதாவது கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை கடலுக்கு நடுவுல இருக்குல்ல, அந்த கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலைய பேரறிவு சிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட வெள்ளி விழாவை முன்னிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா திருமதி திருநாவுக்கரசு அவர்களால் தொகுக்கப்பட்ட திருக்குறள் எ ஜெம் ஃபார் ஈச் டே அப்படின்ற நூல் கலைஞர் உரையுடன் மறுபதிப்பு செய்து 2024 டிசம்பர் 31ல் வெளியிடப்பட்டது. ஓகேவா? இந்த புக்கோட ஆசிரியர் யாரு, அந்த தொகுத்தவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் எ ஜெம் ஃபார் ஈச் டே அப்படின்ற நூலை தொகுத்தவர் திருமதி திருநாவுக்கரசு 2024ல் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இ சனத். ஓகேவா? வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்களுக்கு மின்னணு முறையில் சான்றளிக்கும் வசதி இ சனத் வலைதளம் மூலம் வழங்கப்படுகிறது. ஓகேவா? இப்போ படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு மார்க் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ மின்னணு முறையிலேயே நம்ம சான்றளிக்கக்கூடிய வசதியை நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த செயலியோட பேர், அந்த வலைதளத்தோட பேர் என்ன அப்படின்னா இ சனத். கிட்டத்தட்ட 2477 சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022, 2027 வரைக்கும் நோக்கமா வச்சு தொடங்கினாங்க. ஒன்றியமும் மாநிலமும் இயல்ந்து செயல்படுது. ஓகேவா? ஒன்றியத்திலிருந்து 60 பங்கும் மாநிலத்தில இருந்து 40 பங்களிப்பும் வழங்கப்படுது. அதாவது நிதி பங்களிப்பு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 60%, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 40% என்ன செய்றாங்கன்னா நிதி வந்து கொடுக்குறாங்க. 2024, 25ல்
15 வயது உடையவர்கள் படிக்க எழுத தெரியாத 5.33 லட்சம் பேரை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? 15 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் யார் யார் அதாவது 15 பிளஸ் 10th வரைக்குமே அடிப்படை கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வின்னு சொல்லி நம்ம நிறையா படிச்சிருப்போம். 15 வயசுக்கு மேல படிக்காம போறாங்கல்ல 15 பிளஸ் அந்த வயசுக்கு மேல படிக்க எழுத தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 30,113 எழுத்தறிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கு கீழே 30,113 எழுத்தறிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் பிடிஎஃப்ல வந்து கொடுத்தது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் பார்ட்டு நோட்ஸில் இருக்கிறத நீங்கள் ப்ரீஃபாக எழுதி படிச்சுக்கிட்டாலும் சரிதான், இல்லை இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. கமெண்ட்டில் கொடுக்குறப்ப 2 ஆன்சரையும் 1, 2 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே கமெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கக்கூடிய கமெண்ட் ஃபஸ்ட்டாக வரக்கூடியதை நான் பின் பண்ணி வைப்பேன். மற்றவங்களும் அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்னிமாரா பொது நூலகம் எங்கு அமைக்கப்பட்டது, எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? எங்கு, எந்த ஆண்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.